அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் தான் எல்லாருமே இந்த படத்தை திரையிடலில் பார்த்தோம். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை போலவே எனக்கும் எந்த மாதிரிங்கிற எந்த விதமான முன்முடிவும் இல்லை. ஒரு கூழாங்கல் படம் பார்த்ததுலேருந்து எந்த மாதிரி வினோத்ராஜ் அவர் எந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் இன்னும் எந்த அளவுக்கு அவர் போயிருக்காருன்னு பார்க்கல. அதுலேருந்து இன்னும் பல மடங்கு அவர் ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்கார் இந்த படத்தில். வணிக படங்கள் இங்கே எடுக்கப்படுது, ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்படுது. அத்தனை படங்களும் ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ வெளிநாடுகள் நடப்படுகிற திரைப்பட அந்த பிரிவுகள் போட்டிகள்லையோ கலந்துக்கிட்டு பெரிய பரிசுகளை பெறதில்லை. ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரை மொழி தேவைப்படுது. அந்த திரை மொழியில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த போட்டிகளுக்கே பங்கு பெறக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்கல. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் தங்கம் கிடைக்குமான்னு. அப்போ ஒலிம்பிக் நடக்கும்போது மட்டும் நம்மளுடைய திரடல் என்னவாக இருக்குன்னா, யாராவது ஒருத்தருங்க போய் தங்கம் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே ஒரு வெகுஜன சினிமா மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மட்டுமே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் மற்ற விளையாட்டு போட்டிகள் பாரு நமக்கே ஆர்வம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கான், ஒரு தடகள வீரனாக இருக்கான், இல்லை ஒரு வில்வித்தையில் இருக்கான், ஈட்டி எறிதல் போட்டியில் இருக்கான். ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும் போது தான் தெரியுது, அந்த உலகத்துலேருந்து போட்டி போட்ட அத்தனை பேர்த்துக்கு நிகரான ஒரு கலையை நம்ம பையன் கற்றுட்டு போயிருக்கான். அவன் ஒரு தங்கம் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும். அது மாதிரி வினோத்ராஜ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களையும் அவங்க திரைமொழிக்கு நிகரான ஒரு திரைமொழியை கற்றுட்டு போய் அங்கே அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்கில் வாங்கின தங்கத்துக்கும் மேலானது. அது எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளும் ஒரு சகப்படைப்பாளிகள் தான். நாமும் இதே விளையாட்டை தான் விளையாடுறோம். பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம், அதை பார்த்துட்டு மார்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதீர் பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார். பதீர் பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. 16 வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேலான் வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் ஒரு கைதட்டணும். அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த பிரமிப்புலேருந்து மீளலை. நான் வழக்கமாக இந்த மாதிரி ரொம்ப விதந்தோதியெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை நாகரிகம் காரணமாக நான் பேசுகிறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறையா படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கலை வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இது எக்ஸ்ப்ரெஷனாக தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததில் பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. அவ்வளவு என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமாகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்மெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபில்மு. அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களில் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போகிறாங்க.
இந்த ட்ராவல் தான் படம். எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயிலில் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போகிறான் பாண்டி. அந்த கேரக்டரில் தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டே ராமகிட்டே அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுக்குன்னு கூட்டு போகிறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் கதை. அதில் இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறையா அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நம்ம பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு அனுபவமாக அப்படி இருக்காங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில் முக்கியத்துவம் தான். அதை வந்து நான் வந்து உண்மையிலேயே நான் சூரியை வந்து பல வடிவங்களில் நம்ம பார்த்துருப்போம். பயங்கர காமெடியோட ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம். இப்போது கொஞ்சம் அந்த கருடன் நிலையம் அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிற்கிற அந்த நீ ஒரு சீன் நீங்கள் அந்த ட்ரெய்லரை வந்துச்சு, நான் அதை சொன்னால் நல்லா இருக்காது, அந்த நீங்கள் அனுபவத்தை பெறணும். நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது. அதில் வந்து பிச்சு உதறிட்டார். உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேருந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத்ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோட. இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத்ராஜோட கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இந்த படம் இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டர், அவர் சொல்லுவார், ஐயோ பயமாக இருக்கியா போஸ்டரை பார்த்தா, இந்த சொலக்கதராக போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அப்போ என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ பயமாக இருக்கியா, இவனெல்லாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணுன்னு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா, பாலசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யார் எந்த டைரக்டரோட கம்பேர் பண்ணுறது? அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும். வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் என்கிட்ட சொன்னார், படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டார். பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னான். அப்போது அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்க என்றைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சந்திரம்மா அதுலேருந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்தில் இருந்த எந்த ஷாட்டும் தெரியாமல் வைக்கலை. ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சுருந்தாரு, அவ்வளோ கேப் நிறையா இருந்துச்சு. நான் நினச்சேன், என்னடா இது ஒரு இந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் போட்டு வச்சுருக்காருன்னு நினச்சேன். அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது அவங்க தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்கன்னு. எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு தேட்டர்லாம் இப்படி சத்தம் வருமானு. ஆனால் நம்பிக்கை இருக்குது, யாராவது ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்கிறதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேட்டரில் இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, அப்போ நாள் இவர் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறாரு. அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட்டு எத்தனையோ படங்களில் பார்க்குறோம். ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டைரக்டரு இதுதான் படம், இதை பாருங்கள். சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே, டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காம்பட்டை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம். அது அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக், ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்போ மிஸ்கின் சார் இருக்கார், அவர் படத்தை என் படம்டா பாருங்கள்
அப்படி பார்க்க வைப்பார். அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம். இந்திய சினிமாவுக்கு, உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து இதை எடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான, இந்த மாதிரியான நீ கண்டினியூவாக செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை, தயவுசெய்து செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமாக வரும். சூரியும் சரி, விடுதலை மூலமாக வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு. கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில். கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த கதை மூலம் தமிழ்நாடையே மாற்றிருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், ட்ராமாட்டிக்காக தான் பேசுவார் அப்படின்னா. நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா நான் வந்து இந்த சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும் பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் நிறைய பொய் பேசுகிறோம். மேடையை விட்டு கீழே இருக்கிற நண்பர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுகிறோம், நடிகர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கிறேன். அவ்வளோ தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். என்ன படம் எடுக்கிற, அடுத்து என்ன படம் போகிறேன்? இல்லை சார், நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன், கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக, இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படியே, யாருப்பா மியூசிக்கு? பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சேட்டிங் வித் another டேரக்டர். நான் கேட்குறேன், யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி பேசுகிறேன். நான் முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். இதே இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டா, ஒரு கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான். நான் யாரா மியூசிக்குன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு. நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் அசிஸ்டன்ட்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடித்தான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடித்தானா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க டேரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால் நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 3 பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நமக்கு நல்ல. இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடியும் தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய, அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மியூசிக் மூலியமாக நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை, என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னென்னா, நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடித்தாச்சு. யூஸ்வலாக நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படி தான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸு, நேக்கட் டான்ஸ் இங்கே ஆடலான் இருக்கு, இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு. நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க, அதை எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்குறக்கு, நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின். அது நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள், நம்ம ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிடுறாங்க வந்து, ஓகே புரிஞ்சிடுச்சு. அதாவது வந்து பாலாசக்திவேலு, மிஷ்கின், ராமு,
வெற்றி மாணவிகள் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்குறதுக்கு தான். சினிமாவுக்கு நிறைய பேருக்கு ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்றைக்கி 16 வயதில் எடுத்தால் ஓடுமானே டவுட் வந்துருச்சு. என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு. அதை சொல்கிறாங்க இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் வாழசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்ததில்லைன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போகிறது இல்லையா? இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போகிறதில்ல. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலாக 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஆக்சுவலி ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதுவோம். எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக. நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கினேன். ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இப்போ 3வது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 3மே இந்த படத்தில் இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் பார்க்குறது உங்கள் பார்வையை வேறு மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த கதைகளில் நான் வந்து இப்போ 2 கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்தில் திரைக்கதையில் படித்தது எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோரிஸ்னு சொல்லுவேன். ஒன்று 3 பில்பர்ட்ஸு, இன்னொன்று கெட் அவுட், ஜோர்டான் பீல்டு. அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் 27 வருடத்தில் 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான். 2வது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த 2 மொமெண்ட்டு 27 வருஷத்தில். இந்த படத்தில் 60 சீனுமே 60 மொமெண்ட்டாக பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால் இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுகிறது போர் அடித்தாலும் அடிக்கலாம், பட் பரவாயில்ல, ஏதாவது பேசுகிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்குறதுக்கே போயிடுச்சு. மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிடுது. ஆக்சுவலாக நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படவில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை எழுதுனா பீச்சில் ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாமல் இந்த கதை பண்ணால் சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்கைக்காரன் தான். அவங்க வந்து படம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிக்கையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம். அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன்.
சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால் இந்த படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனால் அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொடனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். இந்த படத்தில் நடித்தவர்கள், அந்த அனா பென் ஒருத்தர் நடிச்சிருக்கா. தெரியல, தமிழில் இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்போல்லாம் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு, ஹூக் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக ஒரு பேய் அரக்கி. அவள் எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி. சூரிய போட்டு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவளை. இந்த சமூகம் அப்படி தானே இருக்குது. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷ்னல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க்கு. நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க்கு. இது சினிமாவில் தான், கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமெடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்றைக்கி நைட்டு இரவு உட்காந்து பேசினேன். என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கிருள் வந்துருச்சா, இல்லை காதில் ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுச்சா? உன் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாக அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம், இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன் வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்கள் 2 பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சூரிய அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரிய தவிர வேறு யாராவது நினச்சி கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் நடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது. இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்தில் எட்டு போகிறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போகிறான்னு பார்க்க ஆசையை வருது, டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே மேலேயே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்குறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸு, என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேலே. முதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அதை தலையில் தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே, மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவள் கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டு. ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே எடுக்கும் போதே அவன் அதோடைய கான்ஃபிடென்ட்டை சொல்கிறான். நான் என்ன மாதிரி படம் பண்ண போகிறேன், என்ன மாதிரி படத்தை நீங்கள் பார்க்க போகிறேங்கன்றது அவன் பிச் பண்ணுறான். இந்த படத்தை பற்றி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம். ஏன்னா இங்கே வந்து மொத்தமே 4 டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது, நான் நிறையா பேசுவேன், என்னால் பேச முடியும். ஸோ சூரி ஹஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ராடனரி. அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணிலிருந்து, அந்த வெறுங்காலிலிருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டுக்கணும், செருப்பு போடாமல் அவன் அப்படியே அதுக்குள்ளே அதான் சொன்னாங்க. ஏதோ அந்த டீட்டெயில் வந்து கால் அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னது தான் அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எப்படி அதை நடித்தான் அந்த குரலுக்காக. நான் அந்த கழுத்தில் இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல உத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கலை அந்த இடத்துல,
he took so much of sincere and truthfulness to exhibit something extraordinary. கேள்விப்பட்டேன் வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான். ராம் என்கிட்ட சொன்னான். ஆனால் கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை ஃபோன் பண்ணி, ராமண்ணா கொஞ்சம் வினோத்தை சொல்லுங்கள், அடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கிறேன், அதுக்காக சூரிக்கு நம்மலாம் கிளாப் பண்ணுவோம். அதாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொன்னான் பாருங்க, அவன் ஒரு பெரிய மேதை தான். அவன் பெரிய மேதை தான். அவன் அந்த மாதிரி ஒரு 600 ஷாட்டில் மொத்தமே 150 ஷாட் இருக்கும். உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம். தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க. சும்மாவது போய் பாருங்க. ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோப்பா? சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸு தெரியாது, நீ அடிக்க மாட்டியா? நீ மனுஷனே கிடையாது. யார் எவ்வளோங்க? எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு? 200 ருபீஸுங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு. ஒரு சிகரெட் பாக்கெட்டில் 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட்டை நிப்பாட்டிட்டேன். இப்போ 10 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குவார்ட்டரு வந்து அது 150 ரூபாலேருந்து 200 ரூபா. அது ஒரு வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல. சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம், அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத் தான் என் சாமி. அவன் எடுத்தது தான் வந்து கடவுள். தயவு செய்து போய் பாருங்க நண்பர்களே. இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு நல்ல விஷயந்தான் கொட்டுக்காலை நீங்கள் போய் தரிசிக்கிறது. மிஷ்கின்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மிஷ்கின் இஸ் ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன். அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவார். அண்டு அவருடைய அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் a very ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வினோத்தோட ப்ரெசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்றைக்கி கதை நாயகனாக இருக்கிறாரு, அது இல்லை. அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு. 2 படமுமே அப்படி தான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட். அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது. இது ஒரு இலக்கியமாக இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்குது. இது ஒரு நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா அப்படியும் இருக்குது. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்டு நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கராக வினோத் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மொமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த அந்த முரண்கள் தான் வந்து இந்த இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாற்றுற தன்மையை கொடுக்குது. சூரி, அனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு, அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமாக போகலை, கம்மியாக வரலை. அண்டு படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள் அந்த அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த அந்த ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. கம்மி போய் சின்ன வயசில் திருவிழா நடக்கும்போது குழந்தை மைக்கு முன்னாடி போய் ஹலோ ஹலோன்னு கத்திட்டு வரும்ல, அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வெல்விசர்ஸ் வெற்றிமாறன் அண்ணே, ராம் அண்ணே, மிஸ்கேன் அண்ணே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை டிசைன் பண்ணிட்டு அருண் கே விஸ்வானே ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதோ பேசணும்னு நினச்சோம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணே, உங்களால தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணணுமோ அதை இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய கூத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்ரு, இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்டு டே 1லேருந்து எழுத ஆரம்பித்ததுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன் சினிமாட்டோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. என்னோடய டைரக்ஷன் டீம், இந்த கீப்ல ஒர்க் பண்ண பானுப்ரியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். அந்த எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீடியா தேங்க்யூ. நிறைய டைம் இல்லை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். முதல்ல என்னோடய டிரெக்டர் வினோத் சார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன், இஸ் வெரி ஸ்பெஷல் டிரெக்டர். அவங்க என்னோடய ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்கள் எல்லாமே இந்த படமே முடியாது. அண்ட் சூரி சார், நீங்கள் அவ்வளோ சூப்பராக பாண்டி ஆயிடுச்சுனால எனக்கு மீனாவது முடிஞ்சது, அதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண ஒரு படம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான சேனலுக்கு நீங்கள் கண்டென்ட் ஆகிட்டீங்க. ஆமாம், ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னோடய ஃபேன்ஸ் எங்கேருந்து வர்றாங்க, எங்கே வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறையா சேனல் நிறையா நோட் பண்ணுறாங்க. முக்கியமான செய்தியெல்லாம் அன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் விட்டு இதைத்தான் நோட் பண்ணுறாங்க. தம்பிகள் அவங்கள அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிட்டே இருங்கடா. தேங்க்யூ தம்பிகளே, அன்பு தம்பிகளா. என்னோடய ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு எனக்கு 4 பேர் இருக்கப்போ எங்கேருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து வந்துட முடியாது, 4 ஊர்லேருந்து வர முடியும். 4 ஊர்லேருந்து வரவன் பாத யாத்திரை வர முடியாது, அவன் பஸ்ஸுலேயோ பைக்லேயோ கார்லேயோ வரதான் முடியும். பஸ்ஸுலேருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நான் மதுரையிலேருந்து வரேன், பஸ்ஸில் வராமல் எதில் வருவேன்? அதனால் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இன்னும் என்னோடய ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள், எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன்.
ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப, இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே அங்கே உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை, எவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, என் ஆத்தாப்பை செஞ்ச புண்ணியம், இவ்வளோ பெரிய இயக்குநர்கள், இவ்வளோ பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்றைக்கி என் அன்பு தம்பி தயாரிக்கிற இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெர்லின் எங்கெங்கேயோ கூட்டி போனீங்க தம்பி. எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டே இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடை ஃபுல்லாக இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாண்டி. அது யார் அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின்மா நாடுமா, அது வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி பார்த்துருப்பு பஸ் வரப்போ பார்த்து குறுக்க போகாத, கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தையில் இருந்தால் வாங்கிட்டு வாடா, முட்டி வலிக்குதுடா அம்மாவுக்குட்டுச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதுதான் தெரியும், அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தையில் எங்கேயும் என் வாங்கிட்டு வாங்கடா, அந்த இல்லாட்டா டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்டில் கரண்ட் போச்சுன்னா வீட்டில் அடித்து பார்க்க முடியலை. இது தான் கேட்கும். இன்றைக்கி அவ்வளோ பெருமை இருக்குது. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்கள் கூட வந்து தோத்தா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள்லேருந்து நிறையா ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன். அதில் ஒரு 80% நான் உங்கள்கிட்ட எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள்ட எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நாயனாக நினைக்கப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணியை சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணா பேனா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நடிகை. ஆனால் என்ன நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை. ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கீங்க நீங்கள் ஃபுல்லாக. அதே தான், ஒரு டைலாக் கூட பேசாமல். நான் வினோத்திட்டா தான் கேட்டேன், நான் டைலாக் பேசுனேன் ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு கேட்குறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு ஓயாமல் கழிட்டே இருக்காங்கன்னு. இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் அங்கே இருக்கணும், ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா, இல்லை எங்கள் அம்மா மேலே இப்படி ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அது அவ்வளோ இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரில. அப்போ தான் அருண் சொன்னார், இது வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் டெபியூ ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னேன். அண்ணே இங்கே தானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோஃபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியலங்க, அந்த படம் எப்போ தான் ரிலீஸு, அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட்டை ஆக்கலாமேன்னும் போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அது கரெக்டாக நடக்கலைன்னும் போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவர் என்ன கதை வச்சுருக்காருலாம் தெரியல, என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், கதைக்காக நான் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதுக்காக தான். இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னார், ஐடியா சொன்னார். எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும். நோ, உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க, பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, இதை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும், நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை, நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம். அதை நிறைய இயக்குனர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடே அவங்கள விட்டுறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வினோத் ராஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது. இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது, பாலாஜி சக்திவேல் சார் பேசினது, லிங்குசாமி சார் பேசினது, வெற்றி சார் பேசினது, இன்னும் நிறைய இயக்குனர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. வினோத், இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான்.
இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன். நான் நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத் ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குனர்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும். முக்கியம், சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும். பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க. நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும். அப்போ அதுலேருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான். அன்றைக்கி புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்று தான் சொன்னாங்க, திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள், நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் என்ன நடிகன் ஆக்குனது, அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மூலமாக வச்சு நான் இதை பண்ணுறேன். அண்ட் நான் சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து, நான் நடிக்கிற படங்கள் எப்போவுமே அப்படி தான் இருக்கும், அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாகிடுச்சு. அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும், வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும், எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது தான் நான் நடிக்கிற படங்கள். அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ், எனக்கு பிடிச்ச ஹீரோஸ், அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம், அவங்களுக்கான ட்ரிபியூட். ஆனால் இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்குது. நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன். ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது, அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான். காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார், லிங்குசாமி சார், கௌதம் மேனன் சார், ஏஆர் முருகதாஸ் சார், ஹரி சார், தரணி சார், இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்ஸஸ் ஆகிறது, இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குனர்களுக்கு ஒரு ரசிகனாக நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சாரில் ஆரம்பித்து இன்னைக்கு எல்லா வகையிலையுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனாக இருந்து சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டாக நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பார்க்குறேன். வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னார். எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நான். இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, மியூசிக் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும். ஆடியன்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அதை, கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றது தான் என்னுடைய முயற்சினை, அதை தான் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஸோ இந்த படம் அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, இது நிச்சயமாக ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி படம் இனி ஃப்யூச்சரில் நிறையா வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. இன்றைக்கி தமிழ் சினிமா, நம்மளுடைய மீடியாவும் சரி, ரசிகர்களும் சரி, புது அட்டம்ப்ட் இல்லை ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் தேட்டரில் ஓடி உங்களுக்கெல்லாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நான் பெரிய சினிமாவே மாற்ற போகிற ஆட்கள்லாம் கிடையாது. ஆனால் சினிமாவே மாற்ற போகிறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜ்ன்னு நான் நம்புகிறேன். அவரால் அது முடியும்னு நம்புகிறேன். அதுக்கு நாங்கள்லாம் எப்படி சும்மா சப்போர்ட்டாக இருப்போம். அண்ட் அனபென், உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன், கப்பல்லா இதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும். இதில் அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்தது. அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது, இந்த மாதிரி கதைக்கு இவங்கள மாதிரி ஒருத்தர் தான் கரெக்டுன்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அகெயின் மியூசிக்கே இல்லாமல், நிறையா டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும்போது அதுவும் இன்னும் சேலஞ்ச். படம் பண்ணுறதை விட சேலஞ்ச். படத்தையாவது செட் பண்ணலாம், மூடை இப்படி ஆரம்பிக்கும். ட்ரெய்லர் அப்படி பண்ண முடியாது, டைம் எடுத்துக்க முடியாது. அதுக்குள்ளே ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபைனலாக சூரியனை வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்போவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பர்வான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. அவர் வந்து
மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது. அவரை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப இன்னசென்ட்டுன்னு தான் தெரியும். பார்க்க தான் மாணிக்கம், ஆனால் அவர் அப்படி கிடையாது. ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள். அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது. அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன். விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன். அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க. நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன், அண்ணா விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கண்ணே. அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சுருவாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது, கொட்டுக்காளி படம் அதை விட 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேண்ணே உங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ரஷஸ். அப்போ நான் விடுதலை பார்க்கல. நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதுதான். ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டினதுனால. அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்குது. அது இது வரைக்கும் நம்ம சூரியன்கிட்ட பார்க்காத ஷேடு. அதனால எனக்கு அது தோணிகிட்டே இருந்துச்சு. அண்ட் கருடன் அது வந்து கருடன் இந்த பிளானில் இருக்குன்னே எனக்கு தெரியாது. வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுத்த இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படங்களில் முக்கியமான இடத்துல கருடன் இருக்குது. ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு. அதில் கருடன் இருக்குது. ஸோ கமர்ஷியல் சக்ஸஸும் கொடுத்துட்டாரு. நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது, விக்ரம் சாருக்கு வந்து தூள், சாமி, பிதாமகன் ஒரே வருஷத்தில் வந்துச்சு. சார் விக்ரம் சார், நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார், அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியனனுக்கு இந்த வருஷம். விடுதலை, கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி. இதில் சூரியனனுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிச்சின்னா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த படத்தில் ஏதாவது லைட்டாக முன்ன பின்ன ஆனாலும் வெற்றி சார் இருக்கார், அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது கிடைக்கணும். அண்ட் எனக்கு இன்னும் ஆசை, இன்னும் மிஷ்கின் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து. சார் நீங்கள் வந்து சூப்பர் சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர். எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா, அவங்களாம் நிறைய பயங்கரமாக நடிக்க சொல்லுவாங்க. நமக்கு அவ்வளோ வராது. நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் தான் நம்ம. ஆனால் சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர். ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைரக்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும். இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும். அவர் எனக்கு காமெடியன், ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்றைக்குமே அண்ணன், என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, அவ்வளோதான். அண்ட் மீண்டும் ஒரு முறை பாலாஜி சக்திவேல் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா முருகதாஸ் சார் அன்றைக்கி சொன்னார், சார் நீங்கள் படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ்ன்னு போட்டு டைரக்டர்ஸ் குரூப்பில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 minutes வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க. தேங்க்யூ சார். அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மணிரத்னம் சாருக்கு, சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி, சாரும் நான் பார்க்குறேன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்ணுறாங்க. வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டைரக்டர், கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மிஷ்கின் சார், எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு யூடியூப்பில் போடலாம், முடிஞ்சால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஒரு சீசனாகவே ரிலீஸ் பண்ணலாம். மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேரில். எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காளியை விட அதிக OTT ரைட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அவ்வளோ கண்டென்ட். ஏன் அவங்களுக்கு இதில் எதுவுமே பெனிஃபிட் இல்லையே. ஆனால் அதுதான் அவங்க சினிமா மேலே வச்சுருக்க காதல். இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சினிமாவில் இயக்குனர்கள் ஆவது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இருக்கட்டும். ஏன்னா இயக்குனர்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்கள் ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே. உங்கள்கிட்ட கிடைக்க சந்தோஷம். அண்ட் ரவிக்குமார் வெதர், தேங்க்யூ. இதை நீங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் பத்திரிகையாளர்கள், நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வசூல் செய்கிறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஏன்னா நான் பார்க்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு. எங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து எங்ககிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வினோத் ராஜ், கொட்டுக்காளியோட வரான் அப்படின்றதான். ஆடியன்ஸ் படத்தை பாருங்கள்,
நிறைய கருடனை மறந்துடுங்க, விடுதலையை மறந்துடுங்க, அது ரெண்டும் வேறு வேறு மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம். இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறையா பயன்படுத்திட்டேன். என்னுடைய படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம். இது எந்த வித்தியாசமானதுன்னா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்குள்ளே எல்லாமே பேசியிருக்காரு வினோத். எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு. ஆனால் எதையும் கருத்தாக திணிக்காமல் கதையோட்டத்தில் கேரக்டர்ஸோட இயல்புலேயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த, நான் யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்கே பாருங்கள் இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்லேருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ ஆல்.